Welcome friends, welcome to our channel My First View. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு, மீன் தலையை வச்சு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்னோட ஸ்டைலில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம செய்தது போலவே டேஸ்டியான மீன் தலை குழம்பு உங்கள் வீட்டிலும் செய்து அசத்த முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தோல் நீக்கி வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயத்தை முதல்ல கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், சன்னமாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. அடுத்தது பூண்டும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டும் கட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது இஞ்சியை கட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி துருவி விட்டாலும் சரி. நான் இங்கே துருவி எடுத்துக்கிறேன். இப்போ இஞ்சியை துருவியாச்சு. நம்ம இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். கூடவே கடுகும் சேர்த்திடலாம். இப்போ இந்த கடுகு பொரியட்டும். இது நல்லெண்ணெய்ங்கிறனால உங்களுக்கு இந்த புகை வருது. இப்போ கடுகு பொரிஞ்சதோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சியை சேர்த்திடலாங்க. கூடவே இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்திடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறம் மாதிரி லைட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இப்போ ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே மிளகாய் பொடி சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இந்த மிளகாய் பொடி பொறுத்த வரைக்கும் உங்களோட மிளகாய் பொடியோட காரத்துக்கு ஏற்றாற் போல், உங்களோட ஃபேமிலியோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல் கூட குறைய கம்மி பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நான் இங்கே பார்த்திங்கன்னா கொடம்புளி ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கொடம்புளி. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை லைட்டாக நசுக்கி விட்ட போல் செஞ்சுட்டு இந்த தண்ணியோட இதையும் சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இப்போ உங்ககிட்ட கொடும்புளி இல்லை அப்படின்னா நார்மல் புளி கூட சேர்த்திக்கலாம், தப்பொன்றும் இல்லை. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை இப்போ நம்ம இதை மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு தூள் சேர்த்திடலாம். இப்போ இந்த டைமில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மீனோட தலையை சேர்த்திடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் பாலை சேர்த்திக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சில்லு மட்டும் எடுத்து அரைச்சி எடுத்துருக்கோம், அவ்வளோதான், அதிகமாக இல்லை. இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மீன் பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. இப்போ கடைசியாக கருவேப்பிலை தூவி டிஷ்ஷை முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சூப்பரான மீன் தலையை வச்சு நம்ம ஒரு குழம்பு பண்ணியாச்சு. நம்ம செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.